இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் த சீப் டிடெக்டிவ்ஸ். வாங்க படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங்ல ஒரு ஆட்டு பண்ணையை காட்டுறாங்க. அங்க இருக்கிற ஆடுங்க எல்லாமே சுதந்திரமா மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அதோட ஓனர், அதாவது நம்ம ஹீரோ ஜார்ஜ், பண்ணைக்கு நடுவுல அவரோட வேன்ல உட்காந்துக்கிட்டு ரெபாக்கா அப்படிங்கிற ஒருத்தவங்களுக்கு லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்காரு. அந்த லெட்டர்ல உனக்கு நிறைய கேள்விகள் இருக்குன்னு எனக்கு தெரியும், எனக்கும் தான். எங்க லைஃப்ல எல்லாருக்கும் ஒரே மிஸ்ட்ரி தான். ஆனா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கேள்விக்கான பதில், எல்லா சந்தோஷத்துக்குமான ஒரே வழி என்னன்னு கேட்டா நான் ஆடுங்கன்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு எழுதிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல ஒரு 3 குட்டி ஆடுங்க வேனுக்கு பக்கத்துல இருக்கிற பெயிண்ட் கேன் மேல ஒண்ணு மேல ஒண்ணா நின்னு வந்து வேன்ல இருக்கிற விண்டோ வழியா உள்ள எட்டி பாக்குது. அதை பார்த்த ஜார்ஜும் வெளியில வராரு. அப்ப அவரோட வாய்ஸ் ஓவர்ல ரெபாக்கா கிட்ட, நீ கடைசியா எழுதின அந்த லெட்டர்ல எனக்கு எந்த ஆடு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்ட. எனக்கு எல்லாமே ஸ்பெஷல் தான். அதுங்களுக்கு நான் ஒரு பேர்லாம் வச்சிருக்கேன். இந்த மொரட்டு ரவுடி டுன்ஸ் இருக்காங்களே, இவனுக்கு பேரு ரோனி ரிஜி. அப்புறம் வயசானாலும் கெத்தா இருக்கிறவன் பேரு ரிச்ஃபீல்ட். இந்த புசு புசுன்னு இருக்கான்னு பாரு, இவ பேரு கிளவுடு. ஆர்வ கொலரா இருக்கா பாரு, இவ பேரு ஜோரா. மோப்புல் இருக்கிறதுலே பொறுமைசாலி. அப்புறம் மூஞ்சி ஃபுல்லாவே முடியோட சுத்துறவன் பேர் ஊலைஸ். இவன் செபாஸ்டியன், சிங்கக்குட்டி. என்ன மாதிரி தனிமையை தேடுறவன். அவனுக்கு எப்ப போகணும்னு தோணுதோ அப்ப போவான், எப்ப வரணும்னு தோணுதோ அப்ப வருவான். அப்புறம் என் செல்லக்குட்டி லில்லி, இருக்கிறதுலே அறிவாளி. என் மனசுல என்ன ஓடுது அப்படின்னு பார்த்து உடனே கண்டுபிடிச்சிருவா. எனக்கு எல்லாரையும் விட இவளை பாக்குறப்ப ஒரு நிம்மதி கிடைக்கும். இந்த உலகத்திலே அன்பான ஜீவனங்களை பாத்துக்கிற சந்தோஷம் இருக்கே, அதை வார்த்தைகளால சொல்ல முடியாது. விடிஞ்சதும் அதுகளுக்கு சாப்பாடு கொடுத்து என்னால முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமா பார்த்துப்பேன். கடைசியா அதுங்களுக்கு ப்ளூ கலர்ல மருந்து கொடுப்பேன். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுங்களுக்கு நிறைய டிடெக்டிவ்ஸ் நாவல்ஸ படிச்சு காட்டுவேன். நான் சொல்ற கதைகள் எல்லாம் அதுங்களுக்கு புரியுதுன்னு நானே நினைச்சுப்பேன். ஆனா அதுங்க வெறும் ஆடுங்க தானே அப்படின்னு சொல்ல, எல்லா ஆடுகளும் மே மே அப்படின்னு கத்துதுங்க. அதை பார்த்த ஹீரோவும், போய் தூங்குங்க, மீதி கதையை நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேனுக்குள்ள போறாரு. அப்ப அந்த மோபிளும், ஐயோ கிளைமேக்ஸ்ல போய் நிறுத்திட்டே இருப்பாரு அப்படின்னு ஃபீல் பண்ண, அந்த கொலகாரனோட பேரை மட்டும் சொல்லிருக்கலாம் அப்படின்னு ஊலைஸ்ன்னு சொல்ல, அதுக்கு ஜோராவும் சஸ்பென்ஸ் தாங்கல. வேலைக்காரி தான் அந்த கொலையை பண்ணிருப்பா அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா அவதான் பண்ணிருப்பா அப்படின்னு கிளவுட்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் கொட்டைக்கு போறாங்க. அப்பதான் ரிச்ஃபீல்டும், இல்ல நீங்க நினைக்கிறதெல்லாம் தப்பு, அந்த தோட்டக்காரன் தான் பண்ணிருப்பான் அப்படி சொல்ல, அதுக்கு ரோனியும், அட யார்டா நீங்க, அந்த டாக்டர் தான் அந்த கொலையை பண்ணிருப்பான் அப்படி சொல்ல, இல்ல அந்த லூசாண்டி தான் அந்த கொலைகாரன் அப்படின்னு ரிஜியும் சொல்றான். அப்படியே கொட்டைக்கு வரும்போது லில்லியும், நீங்க எல்லாருமே தப்பா யோசிக்கிறீங்க. 2 சாப்டருக்கு முன்னாடியே நான் கொலகாரனை கண்டுபிடிச்சிட்டேன். ராபியோட நெஃப்யூ பெர்த்தி தான் எங்க மாட்டிப்போம் அப்படின்னு பயத்துல அவன் தான் பொய்யான ஆதாரங்களை உருவாக்கி இருக்கான். நாளைக்கு ஜார்ஜ் மீதி கதையை சொல்லுவாரு, அப்ப தெரியும் பாரு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூங்க. அடுத்த நாள் லில்லி சொன்ன மாதிரியே ஜார்ஜும் பெர்த்தி தான் கொலகாரன் அப்படின்னு சொல்ல எல்லா ஆடுகளும் அசந்து போகுதுங்க. அடுத்த நாள் டெய்ஸி, ஆலிவர், பிக்கிள்ஸ் 3 பேர் விளையாண்டுகிட்டு இருக்கும் போது ஒரு குட்டி ஆடு அங்கே வரவும், உன் பேர் என்ன அப்படின்னு 3 பேரும் கேட்க, எனக்கு பேரெல்லாம் இல்ல அப்படின்னு அந்த குட்டி சொல்லுது. அப்ப ரிச்ஃபீல்ட் அங்கே வேகமா வந்து குட்டியை விரட்டி விட்டுட்டு, உனக்கு எத்தனை தடவை சொல்றது, பனிக்காலத்துல பிறந்த அந்த ஆடு கூட எல்லாம் விளையாடக்கூடாதுன்னு, அவனுக்கு எல்லாம் இந்த கூட்டத்துல இடம் கிடையாது அப்படின்னு கோவமா சொல்றான். ஆடுங்க எப்பவுமே சம்மர்ல தான் குட்டி போடும், விண்டர்ல போடுற அந்த குட்டிகளை இதுங்க கூட்டத்துல சேர்த்துக்காது. அப்படியே அந்த குட்டி ஜார்ஜ் கிட்ட ஓடி வர அவரும் அதை தூக்கி வச்சு பால் கொடுக்கறாரு. அதை பார்த்த எல்லா ஆடுகளும் பயங்கரமா கத்துது. அப்பதான் ஜார்ஜும், எல்லாரையும் விட நீ தான் பெஸ்ட் கண்ணா அப்படின்னு சொல்றாரு. அதை பார்த்த ஜோராவும், ஏன் ஜார்ஜ் அதுக்கு மட்டும் இவ்வளவு செல்லம் கொடுக்கறாரு அப்படின்னு லில்லி கிட்ட கேட்க, ஜார்ஜ் நம்மள மாதிரி ஆடு இல்ல, யாருமே அவருக்கு விண்டர் லேம்ப பத்தி எல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படி சொல்லுது. அந்த நேரத்துல சர்ச் பெல் அடிக்கிற அந்த சவுண்ட் கேட்க ஜார்ஜும் ஊருக்குள்ள போறாரு. இந்த ஊரு பேர் தான் டென்புர்க். இந்த கார்ல வந்து இறங்குறானே இவன் பேர் கிளாப். இவனை கொஞ்சம் ஆடுகளை வச்சு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான் ஜார்ஜ் மாதிரி. ஆனா இவனை ஜார்ஜுக்கு சுத்தமா பிடிக்காது. அடுத்ததா இந்த கடி ஒட்டுறவன் ஹாம், அடுத்ததா பெத் பேட்ரிச் அப்படிங்கிற ஒரு சின்ன ஹோட்டலை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கா. அவளுக்கு ஜார்ஜ் சுத்தமா பிடிக்காது. அடுத்ததா மக்கு போலீஸ் டீம், கடைசியா சர்ச் பாஸ்டர் ஹில். இப்ப ஹில்லும் சர்ச்சில் மக்கள் கூட சேர்ந்து பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஜார்ஜும் உள்ள பார்த்துட்டு கொஞ்சம் பணத்தை காணிக்கையை கொடுத்துட்டு திரும்ப பண்ணிக்கு வராரு. அன்னைக்கு நைட்டு, நீ கண்டிப்பா இங்க வந்து என் ஆடுகளை பார்க்கணும், அவங்க உனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க, நானும் காத்துக்கிட்டு இருக்கேன், சீக்கிரமா வா அப்படின்னு ரெபாக்காவுக்கு லெட்டர் எழுதுறாரு. அடுத்து நான் கிளவுடும் புல்லுல போத்திருக்கிற அந்த பூவை சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. அதை பார்த்த ஜோராவும், இதை சாப்பிடறதால என் கண்ணும் உங்க கண்ணு மாதிரி அழகாகுமா அப்படின்னு கேட்க, அதுக்கு கிளவுடும், அதெல்லாம் தெரியாது, ஆனா இதெல்லாம் சாப்பிட்டா முடி நல்லா வளரும், பாத்தியா ஊலைஸ, அவனை வேணா பாரு எவ்வளவு முடியோட இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அங்கே வந்து லில்லியும், எல்லாத்தையுமே நீங்களே சாப்பிடாதீங்க, ஜபாஸ்டியனுக்கு கொஞ்சம் மிச்சம் வைங்க, அவன் எப்ப வேணா திரும்ப வருவான் அப்படி சொல்ல, அவன் கிடக்குறான். ஜார்ஜ் மட்டும் அவனை எங்க இருந்து தூக்கிட்டு வந்துட்டாரு. அவன் இஷ்டத்துக்கு எப்ப தோணுதோ அப்பெல்லாம் ஊருக்குள்ள ஓடி போயிடுறான் அப்படின்னு கிளவுன்னு சொல்ல, அவனுக்கு நம்ம மேல அக்கறை இல்லாம இருக்கலாம், ஆனா அவன் நம்ம கூட்டத்தை சேர்ந்த ஆள் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த நேரத்துல கிளாப்பும் அவன் 2 நாய்களோட கார்ல வந்து இறங்கி ஜார்ஜை பார்க்க வேனுக்குள்ள போறான். அவன் வந்த அந்த வண்டி நல்ல பளபளன்னு ரெட் கலர்ல இருக்கவும் ரோனியும் ரெஜியும் அதை முட்டை வேகமா ஓடி வர அவனுங்களை தடுத்த லில்லியும், காரணம் இல்லாம நம்ம
நம்ம எதையுமே முட்டக்கூடாது அப்படி சொல்ல அவனுங்களும் அமைதியா போறாங்க. அப்பதான் மத்த ஆடுகளும் கெலாப் இந்த மாசத்தோட 2 தடவை வந்துட்டான், அப்ப கூட்டத்தை இணைக்க போறாங்க போல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க ஜார்ஜும் கோவமா கெலாப்பை வெளியில துரத்தி விட்டுட்டு திரும்ப வந்துடாத அப்படின்னு சொல்ல அவனும் கோவமா அங்கிருந்து வண்டி எடுத்துக்கிட்டு போறான். அதை பார்த்த ஊழும் அப்ப நம்ம கூட்டத்தை இணைக்க போறது இல்ல போல அப்படி சொல்ல அதை கேட்டு ஜோரோ கூட்டத்தோட சேர போறோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டா. ஆனா நடக்காதுன்னு தெரிஞ்சு கஷ்டமா இருக்கு, அழுகியா வருது, நான் இதை மறக்கணும் அப்படி சொல்ல அதுக்கு லில்லியும் ஆமா இதை மறந்தாகணும், நான் 1ல இருந்து 3 வரைக்கும் எண்ணுவேன், கெலாப் இங்க வந்துட்டு போனதை மறக்கணும் அப்படி சொல்லிட்டு கவுண்ட் பண்ண ஆரம்பிக்க அப்ப மோபில் என்ன பண்ணுவான், அவனால எதையுமே மறக்க முடியாதே அப்படி சொல்ல பாவம் மோபில் சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு இந்த வியாதி இருக்கு, அவன் நம்மள மாதிரி இல்ல வேணும்ன்றப்ப மறக்கிறதுக்கு அப்படின்னு கிளவுன்னு சொல்ல அதுக்கு லில்லியும் மோபில் நாங்க இங்க மறந்ததுக்கு அப்புறம் நீ ஞாபகப்படுத்த கூடாது அப்படி சொல்லிட்டு கண்ணை முடிட்டு கவுண்ட் பண்ண மத்த ஆணுங்களும் அதே மாதிரி செஞ்சு லில்லி 3 என்னதுமே மறந்துடுதுங்க. அந்த நேரத்துல ஜார்ஜ் வெளியில வந்து கோவமா நிக்க அதை பார்த்த லில்லியும் அவர்கிட்ட போகுது. அதுகிட்ட ஜார்ஜும் வாழ்க்கையில எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி மாறிடுன்னு நினைச்சேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்கீகட் பண்ணி இப்போ ஊருக்குள்ள ஒரு ரிப்போர்ட்டர் கார்ல வந்து இறங்கி டென்புரூக் கல்ச்சர் ஃபெஸ்டிவல் அப்படின்னு போட்டிருக்கவும் அதை போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துல கடைக்கு ஜோ அப்படிங்கிற லெட்டர் டெலிவரி பண்ற ஒரு பொண்ணு வந்து லெட்டர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு லெட்டர்ல ஜார்ஜ்னு பேர் இருக்கவும் ஜார்ஜுக்கு யாரு லெட்டர் எழுதுறது அப்படின்னு கேட்க அதுக்கு ஜோவும் அமெரிக்காவில் இருக்கிற ரெபாக்கா அவங்க யாரு என்னன்னு தெரியல ஆனா மாத்தி மாத்தி லெட்டர் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல அந்த லெட்டர் எடுத்து பெத்தும் மூக்கு கிட்ட நீட்டி இதுல ரோஸ் வாசனை வருது, அப்ப கண்டிப்பா இது லவ் லெட்டரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை பேக்ல வச்சுட்டு அங்கிருந்து வெளியில வர அந்த நேரத்துல அவளுக்கே தெரியாம பெத்தும் அந்த லெட்டராவை பேக்ல இருந்து எடுக்க பார்க்க அப்ப அங்க கடைக்கு ரிப்போர்ட்டர் வர நான் ஃபெஸ்டிவலை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல அவங்களும் அந்த லெட்டரை டேபிளே வச்சுட்டு அவனை கூட்டிட்டு போயிட்டு வீட்டுக்கு பின்னாடி வச்சிருக்கிற அந்த 3 ஸ்டாலை காட்டி இதுதான் கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் அப்படின்னு காட்ட அங்கே போலீஸ் டீமும் ஏதோ ஒரு புக்கை தேடிக்கிட்டு இருக்கான். அந்த ரிப்போர்ட்டரும் அவ்வளவு பெரிய பேனர் அடிச்சு வச்சுட்டு இந்த புட்டி கடையை போய் காட்டுறீங்க அப்படின்னு கோவப்பட எங்க ஊருக்கு வந்துட்டு எங்களையே எதிர்த்து பேசுறீ அப்படின்னு பெத்தும் கேட்க அப்பதான் அவனும் என் பேரு எலியட் கெசட் ரிப்போர்ட்டரா இருக்கேன், இது வரைக்கும் சாவு செய்தி மட்டும்தான் எழுதியிருக்கேன், ஒரு நல்ல ஸ்டோரி எழுதலாம் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன், அந்த நேரத்துல எடிட்டர் இங்க நான் அனுப்பிட்டான் அப்படி சொல்ல சரி $10 அட்மிஷன் ஃபீஸை கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு பெத்தும் சொல்ல அவனும் கொடுத்துட்டு கிளம்புறான். அவனும் ஊரை விட்டு போய்கிட்டு இருக்கும்போது மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஜார்ஜும் ஜன்னல் வழியா பெய்யற அந்த மழையை பார்த்துட்டு வேன்ல இருக்காரு. அப்ப கொட்டைகள் இருந்த ஆடுங்களும் ஜார்ஜியா இன்னும் பெட் டைம் ஸ்டோரி சொல்ல வரல அப்படின்னு கவலைப்பட அதை பார்த்து லில்லியும் இன்னைக்கு ரிச்ஃபீல்ட் கதை சொல்லுவான் அப்படி சொல்ல அவனும் முன்னாடி வந்து நின்னு இன்னைக்கு நம்ம முன்னோர்களோட கதையை சொல்ல போறேன், வானத்துல இருக்கிற மேகங்கள் எல்லாமே ஆடுங்க தான், அவங்க பூமியில இருக்கிற அந்த புள்ளி எல்லாமே காயறத பார்த்ததும் மேகத்தை போட்டு குலுக்க தாம் தூம்னு டான்ஸ் ஆடி மழை பெய்ய வைப்பாங்க, அப்பதான் புல்லும் பூவும் வளரும் அப்படின்னு சொல்றான். அப்ப பிக்கிள்ஸும் எல்லா ஆடுங்களும் மேகமா ஆவாங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு லில்லியும் ஆமா நானும் ஒரு நாள் மேகமா மாறிடுவேன் எங்க அப்பா அம்மா மாறின மாதிரி, ஆனா எங்க அப்பா அம்மா மேகமா மாறின அந்த நாள் எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு மோபில பார்த்து உனக்கு தான் எல்லாம் ஞாபகம் இருக்குமே எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்க மோபிலும் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு, 2 பேரும் மேகமா மாறி மேல போய் நம்மளை பார்த்து சிரிச்சாங்க, அன்போட நம்ம கூடவே இருப்பாங்கன்னு சொல்ல மழையும் வேகமா பெய்ய ஆரம்பிக்குது. எல்லா ஆடுகளும் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப குட்டி விண்டர் ஆடு மட்டும் ஒரு டயருக்கு அடியில போய் படுத்துக்குது. ஒரு பக்கம் ஹில்லும் அந்த ஜார்ஜுக்கு இதுக்கு முன்னாடி காசு கொடுத்துருப்பாரு போல அது கூட இப்ப கொடுத்த அந்த காசையும் வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஹாம் அவனோட கத்திய சாணம் பிடிச்சுக்கிட்டு இருக்க இங்க பெத்தும் அந்த லெட்டரை பிரிச்சு படிச்சுட்டு அதை கசக்கி போட்டு அழுகுறாரு. ரோடு சரியா தெரியாதனால எலியட்டும் காரை மரத்துல போய் மோதி நிக்க டென்புரூக்கை சேர்ந்த ஒரு மெக்கானிக்கு அவனும் கால் பண்ண அவங்க வந்து அவனை கூட்டிக்கிட்டு அவன் கார் எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ள வராங்க. அவனும் வரும்போது ஜார்ஜ் பண்ணையில ஏதோ பிளாஷ் லைட் அடிக்கிற அந்த வெளிச்சம் வர அந்த நேரத்துல ஜெபாஸ்டியனோ அவன் எப்போ நிக்கிற அந்த இடத்துல இருந்து பாத்துட்டு போறான். அப்படி விடிய ஆரம்பிக்குது. ஜார்ஜ் வேனுக்கு வெளியில கிடக்குறாரு. அவரோட கையில ப்ளூ கலர் சாயம் இருக்கு. அதை லில்லி நின்னு வேடிக்கை பார்க்க அந்த பக்கமா வந்து மோபிள் கிட்ட இவர் விளையாடுறாரு அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி சொல்ல மோபிளும் அவரை செக் பண்ணி பார்த்துட்டு அவரு நம்ம கிட்ட விளையாடல நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு அப்படி சொல்ல மனுஷங்க சாவாங்களா அப்படி சொல்லிட்டு லில்லியும் அவர் கையில படுத்து ஃபீல் பண்ணுது. அந்த கையில கிரீன் கலர் சாயம் ஊட்டி இருக்கு. அது லில்லியும் பாக்குது. அப்படி லில்லியும் தன்னோட கூட்டத்துக்கிட்ட சொல்ல ரிச்ஃபீல்டும் அவர் சாகிறதுக்கு வாய்ப்பே இல்ல, எனக்கு ஆர்ப்பு இருக்கு பாருங்க, அதுக்கான மருந்து அவர்கிட்ட தான் இருக்கு அப்படி சொல்ல அதுக்கு அந்த 3 குட்டிகளும் ஆர்ப்புனா என்ன அப்படின்னு கேட்க ரிச்ஃபீல்டும் தன்னோட நாக்கு வெளியில நீட்டி காட்ட மொத்த ஆடுகளும் பயந்து போகுது. இப்ப நம்ம எல்லாருமே ஜார்ஜை மறந்தாகணும், அவர் நினைச்சாலே மனசெல்லாம் வலிக்குது அப்படின்னு லில்லியும் சொல்ல அதுதான் சரியான வழி, நம்ம மறந்தாகணும் அப்படின்னு ரிச்ஃபீல்டும் சொல்றான். உடனே லில்லியும் கவுண்ட் பண்ண ஆரம்பிக்க நம்ம பண்றதுல தப்பு, அது நம்ம சார்ஜ் அப்படின்னு மோபிளும் சொல்ல யாருமே கேட்கற மாதிரி இல்ல. அப்பதான் ஜெபாஸ்டியனோ வந்து நீங்களாம் ஜார்ஜை மறக்கிறத பார்த்துட்டு நான் ஒண்ணு சும்மா இருப்பேன்னு நினைப்பீங்களா, அவரை ஞாபகம் வச்சுக்கிறதா சரி, அதுதான் நீதி, அவர் நல்லவர், அதனாலதான் அவரு நம்மள ஊழுக்காக வளர்த்தாரு அப்படி சொல்றான். அந்த நேரத்துல ஜோராவும் உள்ள புகுந்து ஜார்ஜை யாரு கொன்னுருப்பா அப்படின்னு கேள்வி கேட்க
மொத்த ஆடும் எதை வச்சு கொன்னாங்க அப்படின்னு சொல்ற அப்படின்னு கேட்க ஜார்ஜ் சொல்ற அந்த கதை எல்லாத்துலயுமே செத்தவங்க கொலை பண்ணப்பட்டவங்க தான் அப்படின்னு ஜோராவும் சொல்ல அப்பதான் லில்லியும் அவரோட கைன்னு சொல்ல அங்கே கட் பண்ணி இப்ப போலீஸ் டீமும் ஆம்புலன்ஸை கூட்டிக்கிட்டு ஜார்ஜோட பண்ணிக்கு வராரு. அதை பார்த்த எலியட்டும் அங்கே கிளம்பி வராங்க. அங்க கெலாப்பும் வந்து போலீஸ் கிட்ட இங்க சைன் வாங்க வந்தேன், அப்பதான் ஜார்ஜ் இப்படி கிடக்கிறத பார்த்தேன், அதான் போன் பண்ணி அப்படின்னு சொல்றான். டாக்டர்ஸும் ஜார்ஜை செக் பண்ணி பார்த்துட்டு செத்துட்டாருன்னு சொல்றாங்க. அப்பதான் கறி கடைக்காரன் ஹெம்மோ அங்க இருக்கிறத பார்த்த டிம்மோ அவன் இங்க என்ன பண்றான் அப்படின்னு கேட்க அவனுக்கு இந்த ஆடுங்க மேல ஒரு கண்ணு, அதான் பாத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இந்த பக்கம் லில்லியும் மோபிள் கிட்ட நேத்து பேஞ்ச மழையில ஏன் ஜார்ஜ் ரெயின் கோட் கூட போடாம வெளியில வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு மோபிளும் மேலே ஏறி அந்த வேனுக்குள்ள பார்க்க அங்கேதான் ஹேட்டும் ரெயின் கோட்டும் இருக்கு. இன்னொரு பக்கம் டேபிள்ல ஒரு சரக்கு பாட்டிலும் 2 கிளாஸ் இருக்கு. அப்புறம் ஒரு சேர் விழுந்து கிடக்க அதை பார்த்த லில்லியும் இப்பதான் எல்லாமே கிளியரா புரியுது அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு எலியட்டு வந்து போட்டோ எடுத்துட்டு இவர் யாருன்னு கேட்க இவரு இங்க ஆடுங்களை வச்சு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாரு, இப்ப ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு, இங்க என்ன நியூஸ் கிடைக்கும்னு வந்த அப்படின்னு கேட்க ஆதாரம் ஏதாவது கிடைச்சா பிரேக் நியூஸா மாறிடும்ல அப்படின்னு எலியட்டு சொல்ல இங்க எதுவும் இல்லையே அப்படின்னு டிம்மு சொல்ல உள்ள போய் பாத்தீங்களா அப்படின்னு அவனும் கேட்க அப்பதான் டிம்மோ வேணுக்குள்ள போய் பார்க்க அங்க ஒண்ணுமே இல்ல. ஆனா எலியட் மட்டும் ஹார்ட் அட்டாக் வந்தவரால எப்படி இங்க இருந்து வெளியில போய் விழ முடியும், இந்த சேர பாருங்க, அப்புறம் இங்க 2 கிளாஸ் வேற இருக்கு, கண்டிப்பா அவர் கூட யாரோ இருந்திருக்கணும் அப்படின்னு அவனு சொல்ல ஒரு நியூஸுக்காக எதையாவது கிளப்பி விடாத, ஜார்ஜ யாருமே கொலை பண்ணல அப்படின்னு சொல்ல அங்கிருந்து கிளம்புறாரு. இந்த பக்கம் லில்லியும் மத்த ஆடுங்க கிட்ட ஜார்ஜ யாரோ கொன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்ல போலீஸ் அப்படி சொன்னிச்சு அப்படின்னு ஜெபாஸ்டின் கேட்க இல்ல ஜார்ஜுக்கு நெருக்கமான யாரோ அவரை பார்க்க வந்திருக்காங்க, அதனாலதான் ட்ரிங்க் கொடுத்திருக்காரு, அதுக்கப்புறம் அவருக்கு முடியாம போச்சு, கண்ணுக்கு தெரிஞ்சு எந்த ஒரு காயமும் இல்ல, அப்ப விஷம் கொடுத்திருக்காங்க, கையில இருக்கிற பச்சை கலர் சாயத்தை பார்த்தா தரையில உருண்டு புரண்டு சண்டை போட்டுருக்கணும், இதெல்லாம் பண்ணிட்டு கொலகாரன் தப்பிச்சிட்டான், உடம்பு ஃபுல்லாவே விஷம் ஏறி ஜார்ஜ் செத்துட்டாரு, வழக்கம் போல நம்ம கதையில வர போலீஸ் மாதிரி இவனும் காமெடி பீஸ் தான் போல, இந்த கேஸை நாம தான் சால்வ் பண்ணணும் அப்படி சொல்ல ஜெபாஸ்டின் சிரிச்சுக்கிட்டே நீங்களாம் ஆடுங்க, இந்த வயலை தாண்டி எங்கேயுமே போனது கிடையாது, அதெல்லாம் மனுஷங்க பாத்துப்பாங்க அப்படி சொல்றான். ஆனா லில்லியும் மத்த ஆடுங்களை பார்த்து க்ளூஸ் ஏதாவது கிடைக்குதா பாருங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே எதையே தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் கொலை நடந்த அன்னைக்கு யாராவது எதையாவது வித்தியாசமா பாத்தீங்களா அப்படின்னு லில்லியும் கேட்க அந்த விண்டர் லேம்ப் அங்க வந்து நான் ஜார்ஜ் கூட ஒரு பேயை பார்த்தேன், அது மேலேயும் ஜார்ஜோட வாசம் தான் அடிச்சிச்சு அப்படின்னு சொல்ல இது விளையாடுறதுக்கான நேரம் இல்லை அப்படின்னு லில்லியும் சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்துல சர்ச் பெல் அடிக்க மனுஷங்க ஒண்ணு கூடுறதுக்கு தான் பெல் அடிக்கிறாங்க அப்படின்னு ஜெபாஸ்டின் சொல்லி அங்கே போக அப்ப கொலகாரன் கூட்டத்துல இருக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம அங்கே போலாம் அப்படின்னு லில்லியும் சொல்ல மோபிளும் போலான்னு சொல்றான், அதெல்லாம் கஷ்டம், நீங்க இங்கே இருங்க அப்படின்னு ஜெபாஸ்டின் சொல்ல 2 பேரும் நாங்க எதை பார்த்தாலும் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட வர ரோட்டை கடக்கவே படாத பாடுபட்டு கடக்குறாங்க. அப்படியே ஊர் மக்களும் பொது இடத்துல கூட அங்க இவங்களும் போய் சேர்றாங்க. அங்க வந்த எலியட்டும் பேச போற டிம்ம போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப டிம்மோ நம்ம ஜார்ஜை யாரோ வசம் வச்சு கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல எலியட்டும் அது என்ன மாதிரியான பாய்சன் அப்படின்னு கேட்க டாக்ஸினி அப்படிங்கிற ஒரு பாய்சன் யோ மரத்துல வர்ற பெரிஸ்ல இருந்து கிடைக்கும், அந்த மரம் இங்கதான் இருக்கு அப்படின்னு கையை காட்ட அதை கேட்ட பெத்தும் அப்ப நம்மள ஒருத்தன் தான் அவரை கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்ல இல்ல எவனோ ஒரு திருடன் தான் கொண்டு இருக்கணும் அப்படின்னு டிம்மும் சொல்லிக்கிட்டு இருக்கிறத பார்த்த ஆடுங்களும் பயங்கரமா கத்துதுங்க. அதை டிம்மும் பாக்குறான். அப்ப அங்க ஒரு கார் வருது, அதுல ஒரு பெருசும் ஒரு சிறுசு இருக்காங்க. கீழே இறங்கின பெருசும் நான் தான் ஜார்ஜோட வெக்கில் லிடியா, நாம போன் பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்ல டிம்மும் அந்த சிறுசை பார்த்து நீங்க யாரு அப்படின்னு கேட்க நான் தான் ஜார்ஜோட பொண்ணு ரெபாக்கா அப்படின்னு சொல்ல மொத்த கூட்டமும் அதிர்ச்சி ஆகுது. அங்கே கட் பண்ணி இப்ப வக்கீல் கிட்ட டிம்மோ நான் 2 தடவை ஜார்ஜோட வேனுக்கு போனேன், அங்க ஒரு டாக்குமெண்ட் இருந்துச்சு, அதுலதான் உங்க நம்பர் இருந்துச்சு, அதை எடுத்து தான் கால் பண்ணி அப்படின்னு சொல்றான். அப்பதான் வக்கீலும் ஜார்ஜ் உயிரில் எழுதி வச்சிருக்காரு ஹில், கெலாப், பெத், ஹாம், ரபாக்கா இவங்க எல்லாத்தையுமே சாயங்காலம் 5 மணிக்கு நான் தங்கி இருக்கிற பேட்ரிச் ஹோட்டலுக்கு கூட்டிடுவாங்க, அவங்க முன்னாடி தான் உயிரை படிக்கணும் அப்படின்னு ஜார்ஜ் எழுதி வச்சிருக்காரு. ரபாக்கா அமெரிக்கால இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் போன்ல உங்கள்கிட்ட சொன்னேன், ஆனா அடுத்த நாளே யாருமே இன்ஃபார்ம் பண்ணாம வந்து நிக்கிறா, அப்படின்னா கொலை நடந்த நைட்டா அவ இங்கதான் இருந்திருக்கா, அதை பத்தி யோசிங்க அப்படின்னு வக்கீல சொல்லிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் ஜெபாஸ்டியனும் லில்லியும் மோபிலை கூட்டிக்கிட்டு அந்த ஹோட்டலுக்கு வந்து உள்ள போக ஏதாவது வேற வழி இருக்கா அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப லில்லியும் அவங்க முகத்தை பார்த்தா தானே உண்மையை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களா அப்படின்னு தெரியும் அப்படி சொல்ல நீ போய் வேற விண்டோ ஏதாவது இருக்கான்னு பாரு அப்படி சொல்லி மோபிலை அனுப்பிட்டு அவங்களும் வக்கீல் பேசுறதை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அங்க வந்து எலியட்டும் ரெபாக்கா கிட்ட உங்க அம்மாவை பத்தி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்க நான் பிறக்கும் போதே அவங்க இறந்துட்டாங்களாம், அப்ப அவருக்கு வயசும் கம்மி, கையில பணமும் இல்ல, அதனாலதான் என்ன அடாப்ஷனுக்கு சர்ச் வழியா கொடுத்துட்டாரு அப்படின்னு லெட்டர்ல எழுதியிருந்தாரு அப்படி சொல்றாங்க. அப்ப டிமோ நீங்க ஜார்ஜ் சாகும்போது இங்கதான் இருந்தீங்களா அப்படின்னு கேட்க நான் வந்துட்டேன், ஆனா டென்புர்க்கு தான் வரல அப்படி சொல்ல அப்ப நேற்று ராத்திரி எப்ப வீட்டுக்கு போனீங்க அப்படின்னு கேட்க அவங்களும் அழுதுகிட்டு இன்னைக்கு நான் எங்க அப்பாவை பாக்குறதா இருந்தேன், அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு அப்படி சொல்ல டிம்மோ அவங்கள சமாதானப்படுத்துறான். இன்னொரு பக்கம் மோபிளும் வழியை தேடி போகும்போது ஒரு இடத்துல வேலி போட்டு கேரட் வளர்த்திருக்காங்க, கேரட் சாப்பிடலாம் அப்படின்னு வாயை விட வேலியில வாய் மாட்டிக்கிட்டு எடுக்க முடியாம கஷ்டப்படுறான். அப்பதான் ரெபாக்காவும் எனக்கு ஒரு அண்ணன் இருக்கானா, நாங்க ட்வின்ஸா, அவன் சவுத் ஆப்பிரிக்கால இருக்கானா அப்படின்னு ஜார்ஜ் சொன்ன
ஓனர் அப்படி சொல்ல அந்த நேரத்துல உள்ள வந்த வக்கீலும் சம்பந்தமே இல்லாம எலியிட்டு இருக்கவும் நீ கொஞ்சம் வெளியில போ, நாங்க உயிரை படிக்க போறோம் அப்படி சொல்ல அவனும் வெளியில போறான். இந்த பக்கம் மோபிளும் உதவிக்கு கத்து கூப்பாடு போட ஆனா ஒரு பையனும் வர்ற மாதிரி இல்ல. அப்பதான் அங்க காயிரம் ப்ளூ கலர் பிள்ளை துணியில கிரீன் கலர் சாயம் இருக்கிறத காமிக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் வக்கீலும் சவுத் ஆப்பிரிக்கால இருக்கிற ஜார்ஜோட பையன் பீட்டர் வேனுக்கு கால் பண்ணி ஸ்பீக்கர்ல போட்டு ஜார்ஜ் எனக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு உயில் அனுப்புனாரு, இதைத்தான் ரெப்பாக்காவுக்கும் வேனுக்கும் அனுப்பியிருக்காரு. ஆனா நான் அதை படிக்க போறது இல்ல, அவர் சாகிறதுக்கு முன்னாடி எழுதின உயில வேன்ல இருந்து டிம் எடுத்துட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் படிக்கிறாங்க. அதுல ஜார்ஜும் நான் உங்க 7 பேத்தோட தீர்க்க வேண்டிய கணக்கு நிறைய இருக்கு, என்னோட பையனுக்கு கலாப் கிட்ட லீஸுக்கு விட்ட 300 ஏக்கரை தரேன், ரெப்பாக்காவுக்கு நான் உயிரா நினைக்கிற ஆடுங்களையும் அதை மேய்க்கிற 300 ஏக்கரையும் எழுதி வைக்கிறேன், அப்புறம் மீதி இருக்கிறத ரெப்பாக்காவுக்கு கொடுக்குறேன் அப்படி சொல்ல அதுக்கு கெலாப்பும் அதான் அந்த ஆளுக்கிட்ட வேற எதுவுமே இல்லையே அப்புறம் என்ன மீதி அப்படின்னு சொல்ல அப்பதான் வக்கீலும் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜார்ஜ் ஆடுங்களுக்கு வர்ற அந்த நோய்க்காக ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிருக்காரு, அதுக்கு அவரை வச்ச பேர் ஆர்ப்னு சொல்ல அதுக்கு கெலாப்பும் இது அந்த ப்ளூ கலர்ல கையில போட்டு கொலன்னு குழப்பிக்கிட்டு இருப்பாரு அதுவா அப்படின்னு கேட்க ஆமா அதேதான், அதோட பேட்டன் 300 மில்லியனுக்கு ஒரு கம்பெனிக்கு வித்திருக்காரு அப்படின்னு சொல்ல எல்லோருக்குமே ஷாக் ஆகுது. இங்க மோபிளும் வேகமா தலையை இழுக்க அதோட மூஞ்சில இந்த பில்லா கவர் வந்து படவும் அதோட அலை அடிச்சுக்கிட்டு உள்ள ஓடி வந்து கலாட்டா பண்ணி எல்லாத்தையுமே தள்ளி விட இதை அவங்க எல்லாருமே பாக்குறாங்க. அப்ப ஜார்ஜும் ரப்பாவுக்கு எழுதின ஒரு லெட்டர் ராக்ல இருந்து கீழே விழவும் அதை டிம்மும் கவனிக்கிறான். டக்குன்னு அந்த பெத்தையும் எடுத்து வச்சிடறா. அதுக்கப்புறம் கெலாப்பும் மோபில கூட்டிகிட்டு வந்து வெளியில விட அங்க மீதி 2 ஆடுகளை நிக்குது. அதை பார்த்த அவனும் இதெல்லாம் பார்த்துக்க யாருமே இல்ல, அதனாலதான் இப்படி சுத்துதுங்க, அதுவும் இந்த கருப்பு ஆடு ஜார்ஜ் கார்னிவல்ல வாங்கினா சரியான முரட்டாடு அப்படி சொல்றான். அங்கே கட் பண்ணி இப்ப சாயங்காலம் எலியட்டும் டிம் கிட்ட எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, உனக்கு கொலகாரனை பிடிக்கணும், எனக்கு ஸ்டோரி தேவை, இந்த கேஸை நீ சால்வ் பண்ணிட்டேனா நீ தான் இந்த ஊரோட ஹீரோ, நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். நேற்று நைட்டு கார் எடுத்துட்டு ஊருக்குள்ள வரும்போது ஜார்ஜோட பண்ணையில ஒரு பிளாஷ் லைட்டை பார்த்தேன் 9 மணிக்கு அப்படி சொல்ல அதுக்கு டிம்மோ டாக்டர் கூட சார்ஜ் 8 to 10 மணிக்குள்ள தான் செத்துருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க, அன்னைக்கு நீ ஜார்ஜோட பாடியை போட்டோ எடுத்தேல அந்த வேலையை நானும் பார்த்திருக்கேன் அப்படின்னு டிம்மு சொல்ல எங்கிட்ட நிறைய போட்டோஸ் இருக்கு, நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படி சொல்ல அப்படியே இங்க லில்லியும் கூட்டத்துக்கிட்ட வக்கீல் சொன்னதை சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப ஊலும் ஏன் இன்னும் கொலகாரனை கண்டுபிடிக்கல, ஜார்ஜ் சொல்ற அந்த கதையில டக்குன்னு சொல்லிடுவியே அப்படின்னு கேட்க புக்குக்கும் நட்சத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, அவரோட புக்கு கிடைச்சா அதை வச்சு கேஸை சால்வ் பண்ணிடலாம் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த நேரம் பார்த்து ரெபாக்காவும் அந்த பண்ணிக்கு டார்ச் லைட் அடிச்சுட்டு வந்து ஒரு இடத்துல உட்காந்து ஃபீல் பண்ண அப்ப அவங்க பக்கத்துல விண்டர் லேம்ப் வர அதை தூக்கி வச்சு குஞ்சிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்த கிளவுடும் இவதான் ஜார்ஜோட பொண்ணா, அவர் மாதிரிதான் வாசனை வருது, ஆனா பார்க்க அவர் மாதிரி இல்லையே அப்படி சொல்ல மத்த ஆடுங்களும் விண்டர்ல பிறந்திருப்பா போல, அதான் ஜார்ஜ் ஒதுக்கி வச்சுட்டாரு, அப்ப இவதான் கொலகாரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட ஜெபாஸ்டியனோ அங்கிருந்து போறான். அப்படி லில்லியும் ஊழையோட மோப்ப சக்தியை வச்சு வேன்ல இருந்து ஜார்ஜோட கடைசியா படிச்ச அந்த புக்கை எடுத்துட்டு போய் டிம்மோட ஆபீஸ்க்கு வெளியில போட்டு கதவை தட்டிட்டு வர அவனும் அந்த அர்த்தரார்த்தியில பயந்து போயிட்டு வெளியில வந்து புக் எடுத்துட்டு போயிட்டு படிக்க ஆரம்பிக்கிறான். இங்க மலை மேல நிக்கிற ஜெபாஸ்டியன் கிட்ட வந்து லில்லியும் புக்கை கொடுத்த அந்த மேட்டரை சொல்லிட்டு கார்னிவல்னா என்ன அப்படின்னு கேட்க கார்னிவல்னா கொண்டாட்டம், தினமும் குழந்தைங்கள்லாம் வந்து என்ன கொஞ்சம் சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க, எனக்கு ரொம்பவே பிடிச்சது, அதுக்கப்புறம் நான் பெருசான என்னை கூட்டிட்டு போயிட்டு ஒரு வட்டத்துக்குள்ள அடைச்சு நாயோட சண்டை போட வச்சு அதை ரசிப்பாங்க, அங்கிருந்து தான் ஜார்ஜ் என்னை காப்பாற்றி கூட்டிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்றான். நீ உன் கூட்டத்தோட தானே இருந்திருக்கணும், ஏன் அங்கே போய் மாட்டின அப்படின்னு லில்லியும் கேட்க அதை நீயே கண்டுபிடிச்சிருப்பேன்ல நினைச்சேன் அப்படின்னு ஜெபாஸ்டியன் சொல்ல அப்ப நீ ஒரு விண்டர் லேம்பா அப்படின்னு கேட்க ஆமா இப்படி பிறந்ததுனால எனக்கு ஒரு கூட்டமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போறான். அடுத்த நாள் டிம்மோ வெளியில இருக்கிற லில்லியும் மோபிலையும் பார்த்துட்டு என் கேஸ்ல ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா நடக்கும்போது இந்த ஆடுங்க என் கண்ணுக்கு முன்னாடி நிக்குதுங்க அப்படி சொல்ல அதை கேட்ட இளையட்டும் ஏதாவது உருப்படியா கண்டுபிடிச்சியா அப்படின்னு கேட்க அதுக்கு டிம்மோ ஒரு சார்ட்ல பெத்து ஹாம் கில் கெலாப் ரெபாக்கா இவங்களோட போட்டோ எல்லாத்தையுமே ஒட்டி வச்சு இப்ப ஜார்ஜ் செத்து போனதுனால எல்லா சுத்துமே ரெபாக்காக்கு தான் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும், ஆனா மீதி இருக்கிற 4 பேத்துக்குமே கொல்றதுக்காக ஏதாவது மோட்டிவ் இருக்கும்ல, அது மட்டும் இல்லாம இந்த சர்ச்சை சுத்தி தான் அந்த விஷச்செடியே இருக்கு, இந்த 5 பேத்தை விசாரிக்க ஆரம்பிச்சா ஏதாவது தெரிய வரும் அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறான். முதல்ல ஹேம பார்த்து விசாரிக்க நான் கறி விட்டுருவேன், ஜார்ஜுக்கு என்ன சுத்தமாவே பிடிக்காது அப்படி சொல்லிடுறான். அடுத்ததா பெத்தை பார்த்து உங்கள்கிட்ட எப்படி ஜார்ஜ் ரெபாக்காவுக்கு எழுதின அந்த லெட்டர் வந்துச்சு அப்படின்னு கேட்க அதுக்கு அவங்களும் போஸ்டல் சர்வீஸ் தப்பா டெலிவரி பண்ணிருப்பாங்க அப்படி சொல்ல அடுத்ததா கலாப் கிட்ட நீங்க அன்னைக்கு பண்ணைக்கு போனீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு அவனும் என் லீஸ அவன் கேன்சல் பண்ணிட்டான், அதான் சைன் வாங்க போனப்பதான் அவனோட பாடியை பார்த்தேன் அப்படி சொல்றான். அடுத்ததா பாஸ்டர் ஹில்ல பார்த்து ஜார்ஜ் உங்க சர்ச் பக்கமே வந்ததே இல்ல, ஆனா சாகிறதுக்கு முன்னாடி எதுக்கு வந்து டொனேஷன் கொடுத்துட்டு போனா அப்படின்னு டிம்மும் கேட்க ஜார்ஜ் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவன் குழந்தைகளை சர்ச் மூலமா தான் தத்து கொடுத்தான், ஆனா கொஞ்சம் காசு சம்பாரிச்ச உடனே குழந்தைகளை தேட ஆரம்பிச்சான், அவங்க எங்க இருக்காங்கன்னு சர்ச் அவங்க கிட்ட சொல்லவே இல்லை, அந்த வேலையை நான் செஞ்சா எனக்கு அவன் என்ன வேணாலும் பண்றேன் அப்படி சொன்னா அதான் நான் தேடி கொடுத்தேன், அதுக்கு கைமாறா இந்த சர்ச்சை சரி பண்ண பணம் கொடுத்தான் அப்படி சொல்றாரு. அடுத்ததா ரெபாக்காவை பார்த்து மர்டர் நடந்த 8 to 10 நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு டிம்மு கேட்க
நான் ஏர்போர்ட்ல பக்கத்துல இருக்கிற ஒரு ஹோட்டல்ல டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றா. அப்பதான் டிமோ உங்க உண்மையான பேர் கிராம்ஸ் தானே அப்படின்னு கேட்க, ஆமா எனக்கு அந்த பேர் பிடிக்கல மாத்திக்கிட்டேன் அப்படின்னு ரெபாக்காவும் சொல்ல, நான் விசாரிச்சு பார்த்ததுல உங்களுக்கும் ஒரு கிரிமினலுக்கு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சாமே, அவங்க கூட பேங்க் அக்கௌண்ட் இருந்ததெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படின்னு டிமோ சொல்ல, அதுக்கு ரெபாக்காவும் எங்களுக்குள்ள பிரேக்கப் ஆயிடுச்சு செட் ஆகல அப்படின்னு சொல்ல, சர்ச்சுக்கு பக்கத்துல இருக்கிற யோட்ரி அப்புறம் சார்ச்சோட ஃபார்ம் ஹவுஸ் இதுக்கு முன்னாடி அங்கே நீங்க போயிருக்கீங்களா அப்படின்னு டிமும் கேட்க, இல்ல போனதே இல்லை அப்படின்னு ரெபாக்காவும் போய் சொல்லிடுறாங்க. இது எல்லாமே கூட இருந்து எலியட்டும் நோட் பண்ணிக்கிட்டே வரான். கூடவே லில்லியும் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்து கூட்டத்துக்கிட்ட வந்து சொல்லிட்டு, இப்ப லில்லியும் ரெபாக்கா ஏன் பொய் சொன்னா, அவதான் கொலகாரியா இருப்பாளோ அப்படின்னு சொல்ல, அந்த வின்டர் லேம்பும் அங்கே வந்து ரெபாக்கா ரொம்பவே நல்லவ, அவ மேல ஜார்ஜோட வாசம் வருது அப்படி சொல்ல, அப்பதான் லில்லியும் இந்த வார்த்தையை இதுக்கு முன்னாடி யாரோ சொல்லியிருக்காங்களே அப்படின்னு யோசிச்சு கிளவுட பார்த்து, அன்னைக்கு நீ தானே சொன்ன ரெபாக்கா தூரமா இருந்தா, அப்ப உனக்கு மட்டும் எப்படி அவ வாசனை அடிச்சிச்சு அப்படின்னு கேட்க, கிளவுடும் ஒரு இடத்துல கல்ல போட்டு ரெபாக்காவோட காப்பை ஒளிய வச்சிருக்கா அதை காட்ட, அப்பதான் லில்லியும் இது உனக்கு எங்க இருந்து கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்க, ஜார்ஜ் கொல்லப்பட்ட அன்னைக்கு ரெபாக்கா இங்க வந்திருந்தா, அன்னைக்கு பசிக்கவும் நான் புல்லுமைய போனேன், அப்ப அவ அங்க நின்னுகிட்டு இருந்தா, என்னை பார்த்து ரொம்பவே அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னை தடவி கொடுத்தா, அப்பதான் அது கீழே விழுந்துச்சு அப்படின்னு கிளவுன்னு சொல்ல, அப்ப கேஸ் முடிஞ்சிருச்சு, ரெபாக்கா தான் கொலகாரி, இதுதான் எவிடன்ஸ் அப்படின்னு லில்லியும் சொல்ல, அங்கிருந்த ஜெபாஸ்டியனோ இது எப்படி எவிடன்ஸ் ஆக முடியும் அப்படின்னு கேட்க, போலீஸ் கிட்ட போய் சொல்லியிருக்கா, ஜார்ஜ் கொல்லப்பட்ட அன்னைக்கு இங்க வந்திருக்கா, உடம்பு ஃபுல்லாவே பொய் தான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜெபாஸ்டியனோ நான் அவ கண்ணை பார்த்தேன், அதுல உண்மைதான் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு போறான். அதனால லில்லி நேரா டிம் கிட்ட வந்து அவனோட கேப்பை தூக்கிட்டு ஓடி வரவும் அவனும் அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு வரான். அப்பதான் ஆடுங்களும் சேர்ந்து ரெபாக்காவோட காப்பை காட்ட அவனும் அதை எடுத்துக்கிட்டு நேரா ரெபாக்காவோட ரூமை செக் பண்ணணும் அப்படின்னு வாரண்ட்லாம் வாங்கிக்கிட்டு வந்து செக் பண்ண, அவ ராக்ல வச்சிருந்த அந்த ஷூல யோட்ரியோட அந்த பழங்கள் ஒட்டி இருக்கவும், நீங்க தான் ஜார்ஜை கொலை பண்ணிருக்கீங்க அப்படின்னு அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வரான். லில்லியும் அங்க வருது. இப்ப டிம் என்கிட்ட உண்மையை சொல்லுங்க, அன்னைக்கு நைட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்க, ரெபாக்காவும் நான் ஃபார்ம் ஹவுஸுக்கு போனேன், பேசிக்கிட்டு இருந்தோம் ஆடுங்களை பத்தி, அவருக்கப்புறம் ஆணுங்களை என்னதான் பார்த்துக்க சொன்னாரு, என்னை நம்பினாரு, அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன், பிரச்சனையில மாட்டிக்க கூடாதுன்னு தான் போய் சொன்னேன், என்னை நம்புங்க அப்படி சொல்ல, இவ்வளவு போய் சொல்லிட்டு எப்படி நம்புறது, நாளைக்கு காலையில கோர்ட்ல பாத்துக்கலாம் அப்படி சொல்லி அங்கிருந்த செல்லுல போட்டு பூட்டிட்டு வெளியில வரான். அப்ப அங்கே வந்த வக்கீலும் வேன் அந்த ஆடுங்களையும் ஃபார்ம் ஹவுஸையும் கலாப்புக்கு விற்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு, அதுக்கு ஏற்பாடு பண்ண போறோம் அப்படி சொல்லிட்டு போறாங்க. இதை காதல வாங்கின லில்லியும் செல்லு பக்கத்துல இருக்கிற ஜன்னல் வழியா ரெபாக்காவை எட்டி பார்த்துட்டு போகுது. அப்படி இந்த விஷயத்த லில்லியும் மோபிள் கிட்ட சொல்லிட்டு, எப்பவும் போல நான் ரைட்டு, ஜெபாஸ்டியன் தான் தப்பு அப்படி சொல்ல, அதுக்கு மோபிளும் அப்ப நாளையில இருந்து நம்ம கலாப்போட அந்த ஃபார்முக்கு போறோமா, இப்பவே அவன் ஃபார்ம் எப்படி இருக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு வா போலாம் அப்படின்னு லில்லியை கூப்பிட ரெண்டு ஆடுமே சேர்ந்து அங்கே போறாங்க. ஃபார்மே இருட்டா இருக்கு, எல்லா ஆடுகளுக்கும் மணியை கட்டி வச்சிருக்கான் அந்த கலாப். அப்படி ரெண்டு ஆடு உள்ள இருக்கிற அந்த மீட் ஃபேக்டரிக்கு போய் கலாப்பும் ஹேமும் சேர்ந்து அதுங்களை கறிக்காக கொள்றாங்க. இது தெரிஞ்சு ஷாக் ஆகுறாங்க. அதுக்குள்ள கலாப்போட ரெண்டு நாய்ங்க அவங்கள துரத்த ஆரம்பிக்க ரெண்டுமே தலைதிரிக்க ஓடுதுங்க. அப்ப அங்கே வந்த ஜெபாஸ்டியனும் நாய்கள் கூட சண்டை போட்டு அதுங்களை காப்பாத்திட்டு செத்து போகுது. உடனே தான் கூட்டத்துக்கிட்ட போயிட்டு வாங்க இங்கிருந்து போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போக அதுங்களும் பின்னாடியே வருது. போற வழியில இருந்த அந்த ரோட்டை லில்லியும் மோபிளும் கடந்துடுறாங்க. ஆனா மத்த ஆடுகளும் ரோட்டை எப்படி கடக்கிறது அப்படி தெரியாம முழிக்கிறாங்க. அப்பதான் லில்லியும் ஜெபாஸ்டியன் செத்து போயிட்டான், நம்மளாம் சாக போறோம், இன்னைக்கு ராத்திரி நம்ம இங்கிருந்து போலினா நம்ம எல்லாருமே செத்துடுவோம், கிலாப் ஆடுங்களை சாப்பாடா மாத்திரான் அப்படி சொல்ல எல்லா ஆடுகளும் பயப்பட ஆரம்பிக்குதுங்க. அப்ப ஜோராவும் இப்படி பேசாத, நான் எல்லாத்தையுமே மறந்தாகணும் அப்படி சொல்லி கவுண்ட் பண்ண ஆரம்பிக்க மத்த ஆடுகளும் கவுண்ட் பண்ணி இப்ப நடந்ததை மறந்துட்டு திரும்ப ஃபார்முக்கு போகுதுங்க. அதை பார்த்து லில்லியும் மோபிள் கிட்ட, ஒரு ஆடு சாகிறத இப்பதான் முறையா பார்த்திருக்கனா இல்ல நானும் பார்த்துட்டு மறந்துருக்கனா, இப்ப நானுமே மறக்கணும் அப்படி சொல்ல, அதுக்கு மோபிளும் இதெல்லாம் நீ மறந்துட்டேன்னா உன்னால மத்தவங்களை எப்படி காப்பாற்ற முடியும், ஜெபாஸ்டியன் சாவுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும், அந்த கெலாப் நாளைக்கு இங்க வருவான், அதுக்கப்புறம் நாமளும் சாகத்தான் போறோம், நம்ம நினைவுகள்ல தான் நமக்கு பிடிச்சவங்க உயிரோட இருப்பாங்க அப்படி சொல்ல, லில்லியும் ஜார்ஜோட வேன் கிட்ட வந்து உட்கார்ந்து செபாஸ்டியனை மார்க் கவுண்ட் பண்ணுது. அப்ப ஜார்ஜோட ஆன்மா முன்னாடி வந்து, இங்க இருக்கிறதே நீ தான் விவரமானவ, நான் நிறைய பேரை இழந்திருக்கேன், அந்த வழியை எனக்கு என்னன்னு தெரியும், அதுல அவங்களோட நல்ல நினைவுகள்லாம் கலந்துருக்கும் கூட இருக்கும், கெலாப் இல்ல அவன் அப்பனே வந்தாலும் என் ஆடுகளை தொட முடியாது, இது உண்மையிலே யார் பண்ணாங்கன்னு நீ கண்டுபிடிச்சிட்டேனா ஃபார்ம் ஹவுஸ் ரெபாக்கா கிட்ட கொடுத்துருவாங்க, நீங்க சேஃபா இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவர் கையை காமிக்க ஒரு கையில ப்ளூ கலரும் இன்னொரு கையில கிரீன் கலர் இருக்கு. அப்பதான் வின்டர் சொன்ன அந்த ஜார்ஜ் கூட ஒரு பேயை பத்தி அப்படி சொன்னது லில்லிக்கு ஞாபகம் வருது. ஜார்ஜும் மறைஞ்சு போறாரு. அப்பதான் லில்லியும் மோபிள் கிட்ட வந்து, நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவர் கையில இருந்தது புல்லுக்கரையிலன்னு, நான் எப்படி சின்ன ஜன்னல் வழியா ரெபாக்காவை போய் பார்ப்பேன் அப்படி சொல்ல, அங்கே வந்த வின்டர் லேம்பும் என்னால போக முடியும், நான் எதையுமே மறக்கல அப்படி சொல்ல, லில்லியும் வின்டர் லேம்போட ஒரு கால்ல எல்லா பெயிண்டோட டப்பாவிலையும் இன்னொரு கால ப்ளூ பெயிண்ட் டப்பாவிலையும் காலை விட சொல்ல அதுவும் விடுது. அந்த பெயிண்டோட ரெபாக்காவை பார்க்க செல்லுக்கு வந்து அங்கிருந்த டிம்மோட சாட்டை தள்ளி விட்டுட்டு எதையோ வரைஞ்சிட்டு அங்கிருந்து கிளம்புது. அடுத்த நாள் டிம்மு அங்கே வந்து இதெல்லாம் யார் பண்ணது அப்படின்னு கேட்க, ஜன்னல் வழியா ஒரு குட்டி ஆடு வந்துச்சு, வரைஞ்சிட்டு போச்சு அப்படி சொல்ல, அவனும் அதை பாக்குறா. ஜார்ஜோட போட்டோவுக்கு ஒரு சைட்ல ப்ளூ கலர் கோடு போட்டு ரெபாக்கோட போட்டோ இருக்கு, இன்னொரு பக்கம் கோடு போட்டு அதோட எண்டிங்ல எல்லோ கலரையும் ப்ளூ கலரையும் சேர்த்து
சேர்த்து ஒரு பாக்ஸ் வரைஞ்சிருக்கு. இதெல்லாம் என்ன, எனக்கு ஒண்ணுமே தோணலையே அப்படின்னு டிம்மு சொல்லிட்டு அதை துடைக்க போக ப்ளூவும் எல்லோவும் சேர்ந்து கிரீன் கலரா அவன் கையில தெரியுது. அதை பெருசா கவனிக்காத அவனும் ரெபக்காவை கூட்டிட்டு வந்து வெளியில கோர்ட்டுக்கு போற அந்த போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிறான். அப்ப வெளியில் நிக்கிற லில்லி, மோபிள், அப்புறம் விண்டர் லாம்ப் காலில் இருக்கிற அந்த கலர் எல்லாம் பார்த்துட்டு டிம்மோ போலீஸை நிறுத்தி ரெபக்கா கொலை பண்ணல, எனக்கு யாரு கொன்னது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல அங்கிருந்த எல்லா மக்களும் ஆச்சரியமா பாக்குறாங்க. அப்பதான் டிம்மோ வக்கீல் ஜார்ஜோட உயிரை படிக்கும் போது ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அந்த ஊர்ல இல்ல, அது அவரோட பையன் பீட்டர் வேன் தான். எல்லா சொத்துக்கும் ஆசைப்பட்டு அவன் தான் இந்த கொலையை பண்ணிட்டு பழிய ரெபக்கா மேல போட்டிருக்கான். இப்ப அவ எங்க இருக்கான், கண்ணு முன்னாடியே வச்சுட்டு தேடுறமா இல்ல பேரை மாத்தி வச்சிருக்கலாமா, எப்படி கிராம்ஸ் ரெபக்காவா ஆனாலோ அந்த மாதிரி சொல்ல லில்லியும் நம்ம பீட்டர் வேன் ஆரம்பிக்க டிம்மோ பீட்டர் வேன் எலியட்டா மாறிட்டா அப்படின்னு கையை காட்ட அங்கிருந்த விண்டர் லாம்பும் நான் பார்த்த பேய் இவன் தான் அப்படின்னு சொல்லுது. அப்ப எலியட்டும் டிம் என்ன உளறிக்கிட்டு இருக்க, நான் எங்க சவுத் ஆப்பிரிக்கால இருக்கேன், நான் இங்க தானே இருக்கேன் அப்படி சொல்ல டிம்மோ எனக்கு எல்லாமே தெரியும், ஜார்ஜ் ரெபக்கா இங்க வரப்போறா அப்படின்னு சொல்லியிருக்காரு, இதை விட்டா இவளை மாட்டி விட ஒரு நல்ல சான்ஸ் உனக்கு கிடைக்காது, அதனாலதான் டென்புருக்கு வந்திருக்க, நீயே ஒரு காரணத்தை கிரியேட் பண்ணிக்கிட்ட, அதுக்கு தான் கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல், உன்னோட பிளான் ரொம்பவே சிம்பிள், எல்லாரையும் பாக்குற மாதிரி நீ அன்னைக்கு டென்புருக்கை விட்டு வெளியில கிளம்பியிருக்க, திரும்ப ஊருக்கு வரதுக்காக காரை கொண்டு போயிட்டு மரத்துல இடிச்சிருக்க அப்படின்னு சொல்ல அந்த சீன் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. மழையில நினைஞ்சுக்கிட்டே எலியட்டும் ஜார்ஜோட அந்த வேனுக்கு வர அவரும் உள்ள கூட்டிட்டு போயிட்டு ட்ரிங்க் கொடுக்கறாரு. அவருக்கு தெரியாம அவரோட ட்ரிங்க்ல எலியட்டும் விஷத்தை கலந்துருக்கான். அவரும் கீழே விழ இவனும் உயில மாத்தி வச்சுட்டு அங்கிருந்து வெளியில வந்திருக்கான். அவனை துரத்துக்கிட்டே ஜார்ஜும் வெளியில வர அவனோட முடியை பிடிச்சு இழுத்து சண்டை போட ஒரு கட்டத்துல முடியாம போயிட்டு கீழே விழ எலியட்டும் அங்கிருந்து தப்பிச்சு வந்துட்டான். இப்ப டிம்மோ எலியட்ட பார்த்து உனக்கு உடம்பு போல மூளடா, உனக்கு அன்னைக்கு வக்கீல் உயில படிக்கும் போது அவங்க உன்னை வெளியில அனுப்பிடுவாங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும், அவங்க உன்னை வெளியில அனுப்புனதும் நீ பீட்டர் வேணா மொபைல்ல கனெக்ட் ஆயிருக்க, அப்புறம் அந்த எல்லோ பெரிஸ ரெபாக்கோட ரூமை திறந்து வச்சிருக்க, ஆனா இவ்வளவு பண்ண நீ ஜார்ஜோட கையை விட்டுட்டியே, ஒரு கையில ப்ளூ இன்னொரு கையில கிரீன், ப்ளூ கலர்ல இருந்தது மருந்து, அதான் அவரை பணக்காரனா மாத்தினது, ஆனா கிரீன் கலர் அது எங்க இருந்து வந்துச்சு, அப்பதான் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, அவங்க எந்த கேஸா இருந்தாலும் பிரிச்சு மேய்ஞ்சிருவாங்க அப்படி சொல்லிட்டு ஆடுங்களை பார்க்க அதுங்களும் டிம்ம பாக்குது, ப்ளூ எல்லோ மிக்ஸ் பண்ணா என்ன கலர் வரும் சொல்லு, கிரீன், அந்த கலர் தான் ஜார்ஜ் இறந்த அன்னைக்கு அவரோட கையில பார்த்தேன், அந்த கலர் பில்லோ கவர்ல அன்னைக்கு நீ தங்கியிருந்த அந்த ஹோட்டல்ல ஒரு ஆடு மூஞ்சில மாட்டிக்கிட்டு சுத்தி இருந்துச்சு, அது நீ யூஸ் பண்ணதா இருக்கும், ஜார்ஜோட ரெண்டு கையிலையும் ப்ளூ கலர் தான் இருந்திருக்கு, ஆனா அவரு யார் முடியவோ புடிச்சு இழுத்திருக்காரு, கொஞ்சம் தண்ணி பட்டாலே கரைஞ்சு ஓட எல்லோ கலர் ஹேர் டைய நீ பூசி இருந்திருக்க, ஆனா அன்னைக்கு மழை பெய்யும்னு உனக்கு தெரியாதுல, மழையில ரெண்டு கலரும் சேர்ந்து ஜார்ஜ் கையில கிரீனா மாறிடுச்சு, என்னடா அவன் ஜார்ஜ் மாதிரியோ இல்ல ரெபாக்கா மாதிரி இருக்கானே அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாதுன்னு நீ டை அடிச்சுட்டு இங்க வந்திருக்க, அதே டையத்தான் மறுநாள் நீ அடிச்சிருக்க அப்படின்னு டிம்மு சொல்ல அதுக்கு எலியட்டும் இதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்க டிம்மோ அவன் சட்டை மேல இருந்த ஒரு முடியை எடுக்க இதை வச்சு ப்ரூவ் பண்ண போறியா, முடிய ஒட்டி இருக்கிற ஒரு டை கலரை வச்சு கேஸ் போட்டுனா உன் கேஸே நிக்காது அப்படி சொல்ல அதுக்கு டிம்மோ நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட, நான் டை செக் பண்ண போறது கிடையாது, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க போறேன், இதை வச்சு நீ தான் ஜார்ஜோட பையன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாலே போதும் அப்படி சொல்ல டிம்மோ அந்த முடியை புடிங்கி தூக்கி போட்டுட்டு அவன் கார் எடுத்துக்கிட்டு தப்பிக்க போறான். அப்ப அங்க ரோனியும் ரெஜியும் வர காய்ஸ் உங்க கெத்த காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படி சொல்ல ரோனியும் ரெஜியும் அந்த காரை முட்டி தூக்குறாங்க, காரம் நில குனிஞ்சு போனதுனால எலியட்ட போலீஸும் அரெஸ்ட் பண்றாங்க. அப்படி ரெபக்காவும் அவங்க ரூமை காலி பண்ணிட்டு வெளியில வரும்போது பெத்தும் ஜார்ஜ் எழுதின அந்த லெட்டர் கொடுத்துட்டு எனக்கு அவர் பொண்ணுக்கு எழுதுறாருன்னு தெரியாது, அந்த ரோஸ் சென்ட் பேப்பரை நான் தான் அவருக்கு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல நீங்க அவரை லவ் பண்ணீங்களா அப்படின்னு ரெபாக்காவும் கேட்க ரெண்டு பேருமே முயற்சி பண்ணோம் ஆனா நடக்கல, அவரால உங்க அம்மாவை மறக்க முடியல, அவங்கள தவிர அவர் மனசுல யாருக்கும் இடம் இல்ல, அவங்க பேர் தான் லில்லின்னு சொல்றாங்க. இப்ப ரெபாக்காவும் வெளியில வரும்போது கெலாப்பும் ஹேமும் அந்த ஃபார்ம் எங்க கிட்ட கொடுத்துறீங்களா அப்படின்னு கேட்க அவங்களும் முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அங்கே கட் பண்ணி இப்ப ரெபாக்கா கெலாப் கிட்ட இருக்கிற மொத்த ஆடையுமே வாங்கிக்கிட்டு தன்னோட பண்ணைக்கு கூட்டிட்டு வராங்க. அதை பார்த்த மத்த ஆடுகளும் சந்தோஷப்படுதுங்க. அப்படியே ரெபாக்காவும் ஜார்ஜ் மாதிரி அதுங்களுக்கு கதை படிச்சு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த விண்டர் லாம்ப் ஜபாஸ்டியனோட இடத்துல தனியா இருக்கிறத பார்த்த லில்லியும் அங்கே போயிட்டு அவன்கிட்ட நீயும் எங்க கூட்டத்துல ஒரு ஆள் தான், இனிமே உன் பேர் ஜார்ஜ்னு சொல்லி கூட்டத்துக்கு கூட்டிட்டு வர அவனும் ஜாலியா வந்து உட்காந்து கதை கேட்க ஆரம்பிக்கிறான். இதோட இந்த படமும் முடியுது. ஓகே காய்ஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக்கை தட்டி விட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை காய்ஸ்.